ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே வரலட்சுமி விரதத்தை பற்றிய சிறிய தகவல். மகாலட்சுமியோட பரிபூரணமான கடாட்சம் கிடைப்பதற்கு வரலட்சுமி பூஜை என்பது ரொம்ப 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 விசேஷமானது. நிறைய புராண கதை இருந்தாலும் அதிலே சிறு துளி. ஒரு நாட்டிலே நல்ல பக்தியான ஒரு அரசி வாழ்ந்தால், குணவதி என்று சொல்லலாம். கோபமில்லாத குணவதியாக இருந்தால், தான தர்மத்திலே ரொம்பவும் ரொம்பவும் நிறைய செய்யக்கூடியவள், மகாலட்சுமியோட அதீதி பக்தி உள்ளவள். தினமுமே வரும்போது காத்தால ஏந்திருந்து குளிச்சுட்டு மகாலட்சுமிக்கு பூஜை செஞ்சுட்டு சாப்பிட்ருவா. சாப்பிட்டுட்டு திருப்பி வரும்போது சுமங்கலிக்கெல்லாம் ஒரு 11 சுமங்கலிக்கோ வெத்தலை சீவல் வச்சு கொடுப்பா. இது பாரம்பரியமாக நடந்துட்டு இருந்தது. எப்பயுமே வரும்போது சாப்பிட்டுட்டு வரும்போது வெத்தலை சீவல் கொடுக்கறது விசேஷம் இல்லை. இதை மகாலட்சுமி பார்த்துட்டே இருந்தா, நன்னா எல்லாம் செய்கிறாளே, அது செய்கிறது சிரத்தையாக செய்யலையே, முறையில்லாமல் செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவளுக்கு நம்ம உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி அரண்மனைக்கு சுமங்கலியாக வரா. அன்னைக்கு துவாதசி திதி. துவாதசி திதியில் தான் வரலட்சுமிக்கு விசேஷமான நன்னாள் ஆகும். அன்னைக்கு துவாதசி திதியிலே வரும்போது அந்த இடத்துல பூஜைகள் செய்து எப்பயும் போல் வெத்தலை சீவெல்லாம் எடுத்து வச்சுருக்கா. காத்தால் நல்லா குளிச்சுட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலை சீவல் போட்டுட்டு அந்த இடத்துல தாம்பூலத்தை போட்டு உட்காந்துட்டுருக்கா. சுமங்கலிகள் எல்லாரும் வராங்க. எல்லாருக்கும் வெத்தலை சீவல் கொடுக்குறா. கொடுத்த உடனேயுமே இந்த அம்மாவும் போய் வெத்தலை சீவல் வாங்க போகிறப்ப, அரசியே, நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப உன்னதமான ஒரு நல்ல ஒரு தர்ம காரியம், புண்ணிய காரியம். இருந்தாலும் உங்களுடைய பூஜையிலே சில பிசகுகள் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுட்டு செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். என்னடா இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் அப்படின்னாலாம், துவாதசி திதியிலே வரும்போது அதிதிகளுக்கு அன்னமிட்டுட்டு நீங்கள் சாப்பாடு போட்டுட்டு நீங்கள் வெத்தலை சீவல் கொடுத்தா விசேஷம். அதேமாதிரி நீங்களும் காலம்பரை பூஜை முடிச்சுட்டு வெத்தலை சீவல் எடுத்து வைக்கிறதுக்கு பிறகு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா ஒரு 3 பேருக்காவது கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டா விசேஷமானது. முதல்ல நீங்கள் சாப்பிட்டுட்டு வெத்தலை சீவல் கொடுக்கறது அவ்வளவு விசேஷமானது இல்லை. அது நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னு சொன்னாலாம். அதை கேட்குற மாதிரி இல்லை அரசு இல்லையா, இவ்வளவு குணவதியானவளுக்கு நேரம் சரியில்லை போல இருக்குது. உடனே கோபப்பட்டுட்டு டக்குன்னு அந்த வந்தவாளை ஒரு அடி அடிச்சிட்டாலாம். அது மகாலட்சுமின்னு அவளுக்கு தெரியாது. சரி, அடித்த உடனே இந்த அம்பாள் வெளியில் போயிட்டா. அவளுக்கு இந்த அரசிக்கு அருமையான பொண்ணு. கல்யாண தருணத்திலே, கல்யாணம் ஆகக்கூடிய தருணத்திலே உள்ளவன்னு சொல்கிறதோட கல்யாணம் ஆயிடுத்துன்னு கூட சொல்லலாம். அவன் அந்த நேரத்தில் அங்கே இருக்கா. என்ன நடந்தது அப்படின்னு கேட்ட உடனேயும், இந்த மாதிரி அம்மா என்னை அடிச்சிட்டா அப்படின்னு அவள் பொண்ணுகிட்ட சொன்னாலாம். அப்படியா, தெரியாமல் நடந்துருது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்லுங்க இப்படி பண்ணணும் பூஜையை, உங்கள் அம்மாவுக்கு முறையாக சொல்லி கொடுக்கலான்னு வந்தேன், அவள் சொல்லத்தை ஏற்றுக்கலை அப்படின்னு ஒன்று நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னாலாம். உடனே அம்பாள் எல்லா பூஜையும் இப்போப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. சொல்லி கொடுத்த உடனே இவ செய்ய ஆரம்பிச்சிட்டா. அவருடைய பொண்ணு செய்ய ஆரம்பிச்சிட்டா. இவா என்ன செஞ்சிட்டா, அந்த கோபத்தில் அடிச்சிட்டதுக்கு பிறகு அந்த பூஜையே ஒன்றும் பண்ண வேண்டாம்போ அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக இருந்துட்டா. இருந்த உடனேயுமே மகாலட்சுமியோட வாசம்லாம் அங்கேருந்து போயிடுத்து. அரண்மனையை விட்டு அம்பாள் போயிட்டா. போன உடனேயுமே அந்த இடத்துல பட்னி எல்லாமே வரும்போது விரயமாயிடுத்து. சொத்துகள் எல்லாம் அழிஞ்சிடுது. ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மக்களும் கஷ்டப்பட்டது, அவளும் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு காட்டுக்கு ஓடி போயிட்டா. உடனே காட்டுக்கு போயிட்டா. இவ அவளுடைய பொண்ணு அவளுடைய பூஜைகள்லாம் கரெக்டாக செஞ்சதுனால இவ நல்ல அவளுடைய கணவரோட நல்ல வசதி வாய்ப்போடு நல்ல நாட்டில் பெரிய வசதியாக இருந்தா. வசதியாக இருந்த உடனேயுமே சரி, அம்மா அப்பா இப்படி காட்டுக்கு போயிட்டாலே, கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் போய் வரும்போது பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு அவள்கிட்ட கொடுக்குறான். உடனே அவள் சரி காசு கொடுத்துருக்காளே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை அப்படி கை வைக்கிறா. அந்த காசு கரியாக போயிடுது. ஏன்னா இவளோட மனசு சுத்தம் இல்லை. இவ அம்பாளை அடிச்சிட்டா. அந்த ஒரு கோபங்கள் அம்பாளுக்கு இருக்காதா என்ன. உடனே இந்த காசெல்லாம் கரியாகிடுது. உடனே அவள் பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு, ஏன் இப்படி போனது அப்படின்னு அவள் அம்மா கேட்குறப்ப, அம்மா நீ பூஜையில் அன்னை அடித்தது யாரையும் இல்லை, அம்பாள் அடிச்சிட்ட. மகாலட்சுமி உனக்கு சொல்லி கொடுத்துருக்கா அந்த பூஜையை,
அதை நீ கேட்காம நீ வந்து அவளை அடிச்சிட்ட, அவமானப்படுத்திட்ட, அதனால தான் அம்பாள் உன்னை விட்டு வெளியில் போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவள் வந்து அம்பாளை பார்த்து மன்னிப்பு கேட்டாலாம். கேட்டுட்டு இந்த பூஜைகள்கிட்ட தன்னுடைய பொண்ணுட்டியே கற்றுண்டு அதே மாதிரி வருஷா வருஷம் அழகாக சிரத்தையாக செஞ்சாலாம். முதல் வருஷம் செஞ்சாலும் மறு வருஷம் வந்து இழந்த பொருள் எல்லாம் அவளை தேடி வந்துடுச்சு. பழையபடியே நல்ல நிலைமைக்கு வந்து பூஜைகளை சரியானபடி வரலட்சுமி பூஜை அன்று, அதாவது துவாதசி அன்று வரக்கூடிய பூஜையிலே வரலட்சுமி பூஜை என்று சொல்லக்கூடியது. அந்த பூஜையிலே வருஷா வருஷமும் சிரத்தையாக செய்தால் காத்தால எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கு அடுத்து ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜைகள்லாம் வாசனை புஷ்பத்தினாலே அம்பாளுக்கு பூஜை செய்து வடபாயசங்கள் நைவேத்தியங்கள், சுண்டல், வடபாயசங்கள், பழங்கள் எல்லாம் வந்து அம்பாளுக்கு பிடிச்ச பழங்கள்லாம் நைவேத்தியங்கள் செய்து ஒரு 11 சுமங்கலிக்கு கொடுத்தாலாம், வெத்தலை சீவல் கொடுத்தாலாம். இதை பார்த்துட்டு அம்பாள் உடனே நம்மளை தேடி வந்துட்டாலாம். வந்துட்டு பழைய இழந்தது எல்லாம் அவளை தேடி வந்துடுது. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு புராண கதைகள். இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. அவரரும் பெறுவோம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம். நமஸ்காரம்.